ரஷ்யா சோவியத் யூனியன் காலத்தில் இருந்தே தனது விண்கலத்தை அமெரிக்காவைப் போல கடலில் அல்லாமல் நிலத்தில் தரையிறங்குவதற்காக வடிவமைத்தது. ஏனென்றால் பணிகளை மேற்கொண்ட பிறகு விண்வெளியிலிருந்து விண்வெளி வீரர்களுடன் தரையிறங்கும் விண்கலத்தை மீட்பதற்காக பெருங்கடல்களுடன் சோவியத் யூனியனுக்கு எளிதான மற்றும் பாதுகாப்பான புவியியல் அணுகல் இல்லை. ஆனால் கஜகஸ்தான் பரந்த குறைந்த மக்கள் தொகை கொண்ட புல்வெளிப் பகுதிகளுக்குள் பாதுகாப்பான தனிமைப்படுத்தப்பட்ட இடத்தை விண்வெளியிலிருந்து விண்வெளி வீரர்களுடன் தரையிறங்கும் விண்கலத்தை மீட்பதற்காக வழங்கியது. இதுவும் ரஷ்யா சோவியத் யூனியன் காலத்திலிருந்தே கஜகஸ்தானிலிருந்து ராக்கெட்டுகளை ஏவுவதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்றாக உள்ளது. சுருக்கமாக கூறினால் 1991ஆம் ஆண்டு சோவியத் ஒன்றியத்தின் வீழ்ச்சிக்குப் பிறகு பைகோனூர் விண்வெளித் தளம் சுதந்திர கஜகஸ்தானின் ஒரு பகுதியாக மாறியது. ரஷ்யா 2050 வரை நீடிக்கும் குத்தகை ஒப்பந்தத்தின் கீழ் இதை பயன்படுத்துகிறது. ரஷ்யா ஆண்டுதோறும் $115 மில்லியன் பைகோனூர் விண்வெளித் தளத்தை பயன்படுத்துவதற்காக கஜகஸ்தான் நாட்டிற்கு செலுத்துகிறது. இந்த சார்பு நிலையை குறைக்க ரஷ்யா தற்போது அதன் சொந்த விண்வெளித் தளமான வோஸ்டோக்னி விண்வெளித் தளத்தை தயார்படுத்தி வருகிறது.